ஏங்க இங்க பாருங்கங்க. நம்ம திருநெல்வேலியில ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு. ஏன் ஏசி பஸ் கூட இருக்குங்க. ஆனா நம்ம திருநெல்வேலி நெல்லையில ஹெலிகாப்டர் வசதி இருக்கு பார்த்துருக்கீங்களா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? என்ன கூவம்பட்டி ஸ்டைல்ல பேசுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நம்ம திருநெல்வேலியில ஹெலிகாப்டர் ரைடு வச்சிருக்காங்கங்க. நேத்துலருந்து நடந்துகிட்டு இருக்கு. அதத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ அத பார்க்கறதுக்காக, பறக்கறதுக்காக கூவாம்பட்டி ஸ்பெஷல் நம்ம வராரு அதனால தான் நான் கூவாம்பட்டி ஸ்டைல்ல பேசுறேன். எங்க நடக்குது? எப்படி நடக்குது? என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம நெல்லை மாநகரத்திலங்க ஹெலிகாப்டர் ரைடுன்னு ஒன்று சொல்லி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் திருநெல்வேலிக்கு ஃபஸ்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. அது எங்கே எப்படின்னு பார்க்கலாமா? இது திருநெல்வேலி தச்சநல்லூர் ரவுண்டானதுலேருந்து வண்ணார்பேட்டை பைபாஸ் இருக்கு இல்லையா? மதுரை பைபாஸ் ரோட். அதில் ரயில்வே பாலத்தை ஒட்டி ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் தான் இந்த ரைடு வச்சுருக்காங்க. இந்த ரைடு என்னென்னா ஒரு ஆளுக்கு ரூ. 5,999 ரூபாங்க. ரூ. 6,000. ஸோ ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜ் அப்ளை பண்ணி நம்ம பறக்கும்போது திருநெல்வேலியோட நம்ம மொத்த லொக்கேஷனை பார்க்கலாம். மேலே வானத்திலிருந்து திருநெல்வேலியோட சிட்டியை மொத்தமாக நமக்கு ஒரே கண்ணில் எல்லா திருநெல்வேலியை சுற்றி உள்ள நகரங்கள்லாம் திருநெல்வேலி சிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம கண்டுகளிக்கலாங்க. அதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து மொத்தம் இப்போதைக்கு 4 நாள் பிளான் பண்ணியிருக்காங்க. 25 செப்டம்பர் 25, 26, 27, 28. சப்போஸ் நம்ம விருப்பப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் ரூ. 6,000 அப்படி வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி வைக்க பறக்கிறதுக்காக நம்ம கூவாம்பட்டி ஸ்பெஷல் வராரு. அதனால தான் நான் அந்த ஸ்டைலில் பேசினேங்க. ஓகேங்களா? இது ஒரு சூப்பரான ஐடியா. ஒரு புதுவிதமான ஐடியாங்க. நம்ம திருநெல்வேலியில் ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் ரைடு பறக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதை போய் நீங்கள் கண்டு மகிழுங்கள். எல்லாம் ஓகே தாங்க. ஆனால் என்ன, இதில் பணக்காரவங்க தான் போக முடியும். எப்போதும் போல் ஏழை பாலைகள் வசதி இல்லாதவங்கெல்லாம் அதை வேடிக்கை மட்டும்தான் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணுங்க. அது ஒன்று தான் வருத்தம். ஏழைகளுக்கும் ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, பாய் பாய்.